ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீதமுள்ள இடியப்பத்தில் எப்படி ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் நேற்று சுட்ட இடியப்பத்தில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். சட்டி சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தூள் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாதி தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதில் 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுடலாம். இப்போ நான் இடியப்பம் எடுத்து வச்சுருக்கேன், அதை தண்ணியில் நனைச்சி புழிஞ்சு எடுத்துடலாம். இது மாதிரி தண்ணியில் லேசாக நனைச்சி விட்டு புழிஞ்சு இது மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். ரொம்ப டிப் பண்ணாமல் நம்ம லைட்டாக பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இது மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துடணும். இது தண்ணியிலே நினச்சிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பாலில் நினச்சிக்கிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தண்ணியில் தான் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 முட்டை எடுத்து அதை உடச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ முட்டை வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இடியப்பம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விடணும். இது வந்து ரொம்ப ஈஸியானது, 5 நிமிஷம் தான் ஆகும் நம்ம செய்கிறதுக்கு. 2 இடியப்பம் பேலன்ஸ் இருந்தால் கூட செஞ்சிடலாம் வேஸ்ட் பண்ணாமல். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்கி அது மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வேறு பேன் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை போட்டு திராட்சை உப்பி வரும்போது அதை எடுத்து அந்த இடியப்பத்தின் மேலே கொட்டிடலாம். சூப்பராக டேஸ்டான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.